முதுபெரும் தலைவராக இருந்த கலைஞர்கிட்ட சண்முகநாதன் ஒரு உதவியாளர் இருந்தார். சாகிற வரைக்கும் தன் கண்ணியத்தை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. கலைஞர் போல சண்முகநாதனை அவ்வளவு பெருமையான இடத்துல திமுக வச்சு பார்த்துச்சு. என்ன காரணம்னா, நாம் ஒரு பெரும் தலைவர்கிட்ட இருக்கோம், நம்முடைய கண்ணியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைத்து வாழ்ந்தவர் சண்முகநாதன். அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மாட்ட பூங்குன்றன்னு ஒருத்தர் இருந்தார், இப்போவும் இருக்கார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜெயலலிதா அம்மாவுடைய நிழலாகவே இருந்த ஒரு பூங்குன்றன். அவர் நினச்சா இன்றைக்கி ஊடகங்களில் உட்காந்து வண்டியாக பேசலாம், ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி அமைதியாக இருக்கார். பல கோயில்களுக்கு போகிறாரு. அவருடைய ஃபேஸ்புக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், பல கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. தன் கண்ணியத்தை இப்போவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவினுடைய ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்துல் கலாம், அவர்கிட்ட இருந்த பொன்ராஜுங்கிறவர் நீங்கள் பல ஊடக விவாதங்களில் பார்த்துருக்கலாம். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு ஆணவத்தின் உச்சமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை கூட அவர் அப்படி ஒரு டாமினேட்டிங்காக பேசுவார். அது இவர் போய் அப்துல் கலாம்கிட்ட இருந்தாரா அப்படின்னு பல முறை என்னை நினைக்க வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி இவர் அப்துல் கலாமிடம் இருக்கவே தகுதியற்ற ஒரு நபர் அப்படிங்கிறத எனக்கு மட்டுமல்ல மொத்த தமிழ்நாட்டுக்கும் அடையாளம் காமிச்சிருச்சு. அவர் விஜய் ரசிகைகள் குறித்து சொன்ன ஒரு கருத்து, ஒரு ரசிகை தன் நடிகனாக பார்க்கலாம், தலைவனாக பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். எம்ஜிஆர் மீது விசுவாசம் கொண்ட பெண்கள் அன்றைக்கி எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறது நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அண்ணனா தம்பியா அதை தாண்டி வேற ஒரு இடத்துல வச்சு கூட விஜயை பார்ப்பாங்க. ஆனால் பெரும்பான்மை எதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். பல ஊர்களில் அவரை அண்ணன் அப்படின்னு பேசுகிற பல்லாயிரக்கணக்கான பெண்களை நாம் பார்க்குறோம். என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்கிற பல்லாயிரக்கணக்கான அக்காக்களை பார்க்குறோம், மகனாக பார்க்குற பெண்களை பார்க்குறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக அவங்க குறித்து ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. அதுலேருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏதோ வார்த்தை தவறி நான் பேசிட்டேன், அன்னைக்கு நான் பேசுனது, அந்த நிமிஷத்தில் நான் பேசுனது உங்களுக்கு தவறாப்பட்டிருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறது வேறு. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், இருக்கிறது தானே சொன்னேன் அப்படின்னு அவர் அதை சொல்கிறது இருக்குல்ல, அந்த ஆணவம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லை. இருக்கலாம், இப்போ பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆண்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும், ஒரு தாட்ஸ் இருக்கும். அதை தவறுன்னு சுட்டி காட்டலாமே தவிர அதை திருத்துவதற்கான முயற்சியை தான் நம்ம எடுக்கணும். இன்றைக்கி அறியாமையில் இருக்கிற பெண்கள் விஜய் மீது ஒரு அபரிதமான காதல் வச்சுருக்காங்கன்னே வச்சுக்கிங்களேன். அது அவங்களுடைய பார்வைக்கு அது சரியாக இருக்குது, அவ்வளோதான். அவங்க வீட்டில் இருப்பவர்கள் அதை திருத்தணும், அல்லது அண்ணன் தம்பி அப்பா கணவர் கூட சரி, அவங்க திருத்தி என்னம்மா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறீங்க, இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் அவங்கள என்னம்மா தங்கச்சி இப்படிலாம் பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியா, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அதில் கூட தவறு இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எதிரி மனப்பான்மையோடு யாரும் வாழறதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுட்டு இருக்கலாமே தவிர பொதுவான ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளாக தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கும் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் விபச்சாரிகள்ங்கிற ஒரு வார்த்தை பேசுகிறீங்கல்ல, அந்த திமுறை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. அதாவது நாம் பெரிய ஆள்கிட்ட இருக்கோம், இன்றைக்கி ஒரு பெரிய கட்சியை சப்போர்ட் பண்ணுறோம், நம்மளை யாரும் டச் பண்ண முடியாதுங்கிற ஒரு கோணத்தில் தான் நீங்கள் பேசுகிறதா நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத நீங்கள் இவ்வளவு படித்த ஒருவர் உணராமல் போனது எப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எப்படி அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய ஒருத்தர், அவர் உங்களை பக்கத்தில் வச்சுருக்கிறாருன்னா ஒரு சாதாரண ரோட்டில் போகிறவனை வச்சுக்க முடியாது. நீங்களும் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் மட்டுமே அவரோட ட்ராவல் பண்ண முடியும். அப்படி உங்களை கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிட்ட ஒருத்தருக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனா இது? இப்போ யாரை குறை சொல்லுவாங்க, இந்த ஆளை எப்படி அப்துல் கலாம் வச்சுருந்தாருன்னு கேட்காத வாய்கள் ஏதாவது இங்கே இருக்கா? கடந்த 2 நாளாக நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், எல்லாருமே அப்துல் கலாமை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இந்த ஆளை எப்படி அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு இறந்தும் புகழோடு வாழ்கிற ஒரு மனிதனை ஒரு நிமிஷத்தில் களங்கப்படுத்திட்டீங்கல்ல நீங்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். விஜய் நிஜமாகவே சபாஷ் விஜய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
இவ்வளவு நாட்களும் தன்னை குறித்தோ தன்னை சுற்றி இருப்பவர்களை குறித்தோ ஒரு விவாதமோ ஒரு விமர்சனமோ சமூகத்தில் வரும்பொழுது ரொம்ப அமைதியாக அதை கடந்து போயிடுவார் விஜய். அதற்கு காரணம் வந்து நாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா, நாம் இருக்கிற இடம் வேறு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அல்லது வந்து இதுக்கு ஒரு பதிலை சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நாம் ரொம்ப சீப்பாக போகலாமா அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நேற்று இரவு ரொம்ப பொங்கிட்டார் விஜய். உள்ளபடியே அப்படி ஒரு கோபம் ஒருத்தருக்கு வரலைன்னா அவர் வாங்க கார் எடுங்க நம்ம போகலாம், டிஜிபி பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு கோபத்தோடு வந்து காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த மனுவை கொடுத்துருக்கிறாரு. அதில் அவ்வளவு கோபம் அவருக்கு, அந்த மனுவில் இருக்கிற வார்த்தைகளை அவ்வளவு கோபத்தோடு வெளிப்பட்டிருக்கு. அப்போது இந்த நேரத்தில் கூட விஜய் வரமாட்டாருன்னு நினச்சி நீங்கள் பேசுனது ஒன்று வந்து எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன். இப்போ விஜய் வந்து வந்தது நிஜமாகவே எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உங்கள் குறித்து இங்கே ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதை காது கொண்டு கேட்பதோடு மட்டும் இல்லை, இறங்கி ஆக்ஷன் எடுக்கணும். விஜய் வெளியில் வரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்திருக்கிறாரு. இதுபோல் சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் வெளியில் வந்தாருன்னா ஒரு சரியான அரசியல் தலைவராக அவர் மாறுவார். நானே வந்து சில நேரங்களில் கடுமையாக அவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். என்னத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தார், பேசாமல் நடிச்சிட்டு இருந்திருக்கலாமேங்கிற அளவுக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நேற்றைய சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு சரியான முடிவை விஜய் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இதற்கப்புறம் வந்து பொன்ராஜ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் நேரடியாக விஜயோட சண்டை போடுறாரு. நீயா நானா, நான் எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவன், நீ வந்து பெண்களுக்கு என்ன பண்ணிட்ட, பெண்கள் வந்து நீ போகும்போது உன் காரை வழிமறித்த ஒரு பெண்ணை இடித்து தள்ளுற மாதிரி போனேன், இது சரியா அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. அதெல்லாம் உள்கட்சி விவகாரம், அது அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் பேசாமலாம் இருந்திருப்பாங்க. இந்நேரம் அந்த பெண்மணி வந்து அந்த கட்சியில் தானே இருக்காங்க, வெளியேறல. அப்போ இப்போவும் வந்து கட்சிக்காக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. பிரச்சனையை அவங்க தான் கொண்டு வரணுமே தவிர நீங்கள் எப்படி அந்த கட்சிக்காக போய் பேச முடியும்? ஸோ அதனால் பல விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து ரசிகைகளை திருத்தலை, அதெல்லாம் ரசிச்சிங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் பேசினாரா இல்லையாங்கிறது அந்த காம்பவுண்டில் போய் கேட்டால் தான் தெரியும். வெளிப்படையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து பொது வெளியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பேசுவது சகஜம். ஒரு நடிகனை இங்கே இருக்கிற இளம்பெண்கள் அப்படி பார்த்து பேசுவதை நம்ம பல்லாண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து அவருடைய திருத்துக்கிற பொறுப்பு அந்த கட்சி தலைவருக்கு மட்டும் இல்லை, உங்களை போன்ற பொதுவானவர்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்கள விபச்சாரிகள்னு பேசுகிறது வந்து அநியாயத்தில் அநியாயம். அதை நீங்கள் பேசிட்டீங்க. இந்த மாதிரி விவாதங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக நான் தவறாக பேசிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போவும் வந்து ஒரு பெரிய வாதத்தை வைக்கிறீங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ நல்லவனா நான் நல்லவனான்னு. அதெல்லாம் தேவையே கிடையாது. மன்னிப்பு ஒன்று தான் இதற்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குஷ்பு மாதிரி கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க, மகளிர் ஆணையம்னு திடீர்னு கிளம்பி போவாங்க. அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் போகிறாங்களான்னா போக மாட்டாங்க. அவங்க பார்வைக்கு வந்து இது சரின்னு நினச்சா தான் போவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. மகளிர் ஆணையம்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரியல, குஷ்புலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் வந்து வேகம் எடுத்துருச்சு. தேர்தலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் நெருப்பு பிழம்புகளாக தான் இது கடந்து போகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி குறுக்கா மறுக்கா ஓடுற இவங்கெல்லாம் பேசுகிறது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி திமுகவுக்கே எதிர்வினையாக மாறப்போகுது. திமுக வந்து ரொம்ப எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பல விவாதங்களை கூட அவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையாக கடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு வந்து உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக பேசும் பொழுது அது என்னவாகும்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை கொண்டு வந்துடும். அது எப்படி திமுக அனுமதிக்குன்னு தெரியல. இப்போ பொன்ராஜெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கணும். நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு, எங்களுக்கு ஓட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், நேற்று எஸ்வி சேகர் பேசுகிறாரு, உள்ளபடியே வயிற்றுச்சலாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து எப்படி உழவு காலம் வந்து அறிவோடு வாழ்ந்தாருங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நல்ல நண்பர் தான் அவர். நேற்று பேசுகிறாரு, தூத்துக்குடியில் ஒரு இளம்பெண் காலை கடன் கழிப்பதற்காக போகிறாங்க. இப்போ கிராமப்புறங்களில் வந்து டாய்லெட் இல்லை, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது, இந்தியா முழுக்க மாறி இருக்குது. அது வந்து நம்ம பரவாயில்ல, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கோம். அதில் இதை பற்றிய படங்கள் எல்லாம் கூட வந்திருக்கு. தமிழில் வந்து ராஜமுருகன் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறார் பாருங்கள், அவ்வளவு அற்புதமான படம். அப்படி வந்து கிராமப்புறங்களில் டாய்லெட் இருந்தால் அவங்க ஏன் புதருக்கு பின்னால் போகிறாங்க? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நீ ஏமா புதருக்கு பின்னால் போனன்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல, எவ்வளவு அநாகரிகமான கேள்வி. அவரும் திமுகவுக்கு
ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. எப்படி தலைமை வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் அனுமதிக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளபடியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் கிராமத்தில் போய் வாழ்ந்திருந்தால் தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். பெண்கள் வந்து அவங்க நினைத்த நேரத்தில் டாய்லெட்டு கூட போக முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கும் பல்வேறு கிராமங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அளவாக தான் சாப்பிடுவாங்க, அளவாக தான் தண்ணி குடிப்பாங்க. அதன் காரணமாக அவங்க உடம்பே வந்து பல வியாதிகளை அனுபவிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இரவு வர்ற வரைக்கும் ஒருத்தர் வந்து இயற்கை உபாதைகளை அடக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அவங்க இந்த சாயங்காலம் அந்த விளக்கு வச்ச பிறகு தான் அவங்க இந்த புதருக்குள்ளேயே பாம்பு கிடக்கும், தேள் கிடக்கும், எல்லாத்தையும் தாண்டி போகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த வழியெல்லாம் உங்களுக்கு புரியுமா? நகரத்தில் அப்படி ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு எங்கேயோ இருக்கிறவங்கள ஏளனமாக பேசுகிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி திமுக பார்த்துட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு பொன்ராஜ் ஒரு எஸ்வி சேகர் இருந்தால் போதும், திமுகவுக்கு அதை விட பேரழிவு தேவையே இல்லை. இனிமேலாவது இந்த திமுக சுதாரிச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.